இந்த ரெசிபிக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மல்லி இலைகளை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின வெள்ளை பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய இஞ்சி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டவாவை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து பால்ஸாக பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் பைட் ஸ்டார்டர் வந்து ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.